கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் நோட் பண்ண அந்த குவாலிட்டி ஆஃப் லிவிங் அதை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக என் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு இந்தியாவை சேர்ந்த ஒரு நண்பர் இருக்காப்புல. அவர் இருக்கக்கூடிய இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK வீடு, 22,000 வாடகை. அதில் இவர் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டாப்புல. இது போக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி சகல வசதிகளும் பார்த்தீங்கன்னா ரெண்ட் எடுத்து மாதம் இந்த மாதிரி இருக்காப்புல. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எடுத்துருக்கோம். அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ப்ரைவசி அமைதிலாம் தேவை. இது வந்து பிஜிலாம் இருந்துட்டு வேலைக்கு ஆகுது அப்படிங்கிறனால தான் நான் இங்கே இருக்கேன். இந்த காரணம்லாம் இல்லைனா நான் கண்டிப்பாக மேபி ஒரு நல்ல பிஜி ஆர் இந்த பேச்சுலர் ரூம்லாம் ஷேரிங்கில் தான் வந்து நம்ம இருந்திருப்போம். ஸோ இந்த வகையில் நான் அவன்கிட்ட போய் கேட்குறேன், இந்த மாதிரி எப்படி ப்ரோ உங்களுக்கு இந்த மாதிரி, ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லா வகையிலும் ஒரே லெவலில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், சம்பளமாக இருக்கட்டும். கேட்குறப்போ இந்த மாதிரி ப்ரோ என்னென்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறது எதுக்கு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஏன் சிக்கனமாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணி நல்ல ஒரு இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு ஒர்க்கும் வந்து நல்லபடியாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார்பரேட் ஜாப்பில் இருக்கோம், நம்ம இங்கேருந்து இன்னொரு ஜாப் ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இது ஒரு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்து சொன்னாப்புல. நான் சொல்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து எல்லாரும் அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரல. சம்பாதிச்சுட்டு அனுபவிக்காமல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான லைஃப் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. மற்றபடி ஒழுங்கான லெவலுக்கு போகாதவங்களை வந்து நான் செலவு பண்ணி இருங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் வந்து பெங்களூரில் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது இந்த ஊர்லேயும் கண்டிப்பாக சிக்கனமாக வாழணும்னு நினச்சா வாழ முடியும். ஸோ எனக்கு அதிகமாக செலவாகுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்னது சரியா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சந்திப்போம்.